எப்பா அரிசியில் என்ன கல்லப்பா, அன்னைக்கு கொஞ்சோண்டு அரிசி கீழே விழுந்துட்டு அதான் பறக்கி வச்சேன், சரி வேஸ்ட் ஆக்காண்டாமேன்னு. அதில் என்ன கல் வந்து கிடக்கு பாரா. நெட்டவள்ளியும் இப்போ வரதில்லை, லட்சுமி அக்காவும் 2 நாளுன்னு சொல்லிட்டு போனாங்க, இன்னும் அவங்களையும் காணும். 2 பேரும் இல்லாமல் போர் அடிக்கி பற்றியா வீட்டிலே இருக்கிறதுக்கு. 4 சத்தம் இல்லை, அதான பார்த்தேன். தூங்கி தொலைஞ்சிட்டியா நீ? என்னென்னதான் இவ்வளவு தூக்கம் வருது அம்மா? இருந்துக்கிட்டே 1 நிமிஷத்தில் தூங்கிருக்கா, இப்போ தான் வந்தா. ஏ சந்திரா, ஏ சந்திரா. அதானே, நம்மளை மாதிரி கவலை இருந்துச்சுன்னா தூக்கம் வராது, நமக்கு நைட்டு படுத்தாலே தூக்கம் வர மாட்டுக்கு. இவளுக்கு என்ன கவலை? அதான் எந்த நேரமும் தூங்கிட்டு கிடக்கா. ஏ சந்திரா, ஏ தூங்கி எந்தி. இவள்கிட்ட கொஞ்சம் கதை பேசலாமே, வீட்டுக்குள்ளேயே அந்த மாமியாருக்கு முஞ்சே பார்த்துட்டு கிடக்காம இங்கே வந்தா இவ கிடந்து தூங்கிட்டு கிடக்கா. ஏ சந்திரா. என்னக்கா? கொஞ்சம் கண் அசந்துட்டு காத்தடிக்க அமைதியாக வேற இருக்கா, அதான் கொஞ்சம் கண் அசந்து போச்சு. சொல்லுங்கக்கா, என்ன? நல்லாதான் உனக்கு கண் அசந்து என்னன்னு தான் தூங்கியம்மா. தூக்கம் உடனே வந்து உனக்கு வந்துருவேன். ஏக்கா, நைட்டெல்லாம் படுத்தா தூக்கமே வரமாட்டுது. நைட்டு தூங்கலக்கா, அதுதான் இப்படி தூக்கம் வருதா இருக்கும். ஆமாம், பகலைக்கே விடிஞ்சே தெரியாமல் தூங்குவா. இவள் ராத்திரி தூங்க மாட்டாளாம். ராத்திரி போய் சொல்லுறது ஒரு கணக்கு இல்லை, இடி விடுவா. தூங்கினா என்ன, தூங்காளி போனால் நமக்கு என்ன? அது இல்லை சந்திரா, லட்சுமி அக்காவும் இல்லை, நெட்டவழியும் இப்போ முன்னாடி மாதிரி வரமாட்டுக்கா. அப்போ நான் அவளை என்னமோ குறை சொல்லதுக்கு இல்லை, குழந்தை உண்டாயிருக்கா. 2 பேரும் இல்லாமல் போர் அடிக்கி பற்றியா. ஆமாக்கா, பற்றியா ஊரு கதை உலக கதை ஒன்றும் தெரிய மாட்டேது. இல்லாட்டா அங்கே நடக்குது இங்கே நடக்க எல்லாம் தெரியும். நமக்கு ஒரு கதையும் தெரிய மாட்டேங்குது. இவன் நெட்ட வழியாவது வருவா தொலைவான்னு பார்த்தா அவள் அன்னைக்கு பொண்ணு பார்த்ததோடி அவள் தலைதறிக்க ஓடினவா. இன்னும் என்ன ஏதுன்னு கேட்டா இல்லை. இந்த அக்கா 2 நாளில் போயிட்டு வரேன்னு சொன்னாங்க, இவங்களையும் இன்னும் காணும். சரி போராட்டு ஃபோன் அடித்து பார்க்கணும் லட்சுமி அக்காது வர மாதிரி அபிப்பிராயம் இருக்கா, இல்லை அங்கேயே செட்டில்டான்னு கேட்கணும். இந்த நெட்டவழியே வந்துட்டா பேரு. நெட்டவழி, உனக்கு 100 ஆயுசு. இப்போ தான் உன்னை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். என்னை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்களா? பொய் சொல்லாதீங்க. ஏதாவது எந்த குடும்பத்துக்கு எடுத்துக்கலான்னு பேசிகிட்டு இருப்பீங்க. நான் வந்தோடனே பேச்ச மாற்றீங்க, அப்படி தானே? ஆமாம், இவளுக்கு இதே ஒரு வேலையாக போச்சு. ஒவ்வொரு குடும்பத்தையா நாங்கள் கெடுத்துக்கிட்டு இருக்கோம். எந்த குடும்பத்தை எப்படி கெடுத்துருக்கோம் சொல்லு? எத்தனை குடும்பத்தை இதுவரைக்கும் கெடுத்துருக்கோம் சொல்லு பார்ப்போம். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காதானே? பாருங்கக்கா, இவளுக்கு இதே ஒரு சொல்லியை பார்த்து நம்மளை கண்டவுடனே இப்படி ஒரு பேச்சு பேசிகிட்டு இருக்கா பார்த்துடுங்கக்கா. நானும் கொஞ்ச நாளாக பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னன்னு தெரியல, இவளுக்கு கொஞ்சம் கொண்டுட்டு தான் சிரியா. ஆமாம், கொண்டுட்டு திரியேன். நீ வேணா வந்து வாங்கிட்டு போ. இல்லாட்டா இதுகளை பற்றிலாம் நமக்கு தெரியாது பற்றியா பெரிய இது பேசிகிட்டு இருக்கா. அன்னைக்கு பொண்ணு பார்க்க போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ப்ராடுத்தனம் பண்ணவ தானே நீ. ரொம்ப வாயெல்லாம் பேசாத, நான் ப்ராடு தள்ளிப்பே. மூஞ்ச பேர் மூஞ்ச நல்லா 10 கிலோ பண்ண மூஞ்சில் அடைச்சி வச்சது மாரி பொண்ணு பார்க்க கூப்பிட்டு போயிட்டா பொண்ணு. சரி விடு நெட்டவழி, என்ன ஆஸ்பத்திரிக்கெலாம் போனியா செக்கப்புக்கெலாம்? ஆமாக்கா, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் போயிட்டு வந்தேன். அதான் அவங்களெல்லாம் பார்க்க முடியல. 2 நாளைக்கு முன்னாடி தான் போயிட்டு வந்தேங்க்கா. ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தாங்க. பார்த்ததில் பிள்ளைலாம் நல்ல வளர்ச்சியாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ கொஞ்சம் சத்து உள்ளதெல்லாம் சாப்பிட சொல்லியிருக்காங்க, ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஆமாம், இங்கே டாக்டர் சொன்னாலும் சொல்லாட்டல அதானே நடக்கு. திங்கதும் படுக்கதும் திங்கதும் படுக்கதும் அது தெரியாமல் டாக்டர் சொல்லிட்டாங்க போலக்கா. மாமியார் பாவம் வேலை வாங்குறதும் இப்போ படுத்து உறங்குறதும் இதானே நடக்கு. இதில் புதுசாக வர ரெஸ்ட் எடுக்க போகிறான். ரெஸ்ட்டு தூங்கி பேசாமல் இருந்துக்கோ, பார்த்துக்கோ. உன் நான் பயங்கர கடுப்புல இருக்கேன். என்கிட்ட அடியே வாங்கிட்டு போயிடாத, பேசாமல் இருந்துக்கோ, பார்த்துக்கோ. ஆமாம், அடிச்சிட்டாலும் உண்மையை சொன்னால் சிலவத்துக்கு பிடிக்காது. உண்மை கூட சில நேரங்களில் கசக்க தான் செய்ய போலக்கா எல்லாத்துக்கும். தூங்கி உன்ட்ட மனுஷன் பேசுவானா? தூங்கி உனக்கு பயந்தான் உன் வீட்டுக்காரர் காலையில எழுந்துச்சு ஓடிடுக்காரு, எழுந்திரிச்சு நம்மளை படா படிச்சிருவான்னு. தூங்கி உன்ட்ட நான் பேச வரல. தூங்கி வாயை மட்டும் பேசாம ஈரி. அப்புறம் லட்சுமி அக்கா வீட்டு நடையிலேருந்து அரிசி புறக்கிட்டு இருக்கீங்க, லட்சுமி அக்கா காணும். லட்சுமி அக்கா இன்னும் வரலாம்மா, அதை தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அந்த அக்கா 2 நாளும் சொன்னாங்க, போய் 1 வாரம் ஆயாச்சு. இன்னைக்கு வந்தாலும் வருவாங்களா இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை இல்லை, அந்த அண்ணன் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க.
நிச்சயமாக்கா பையன் வந்தால் கூட போதும். இந்த உளுந்தெல்லாம் கொஞ்சம் கேட்டிருந்தேன், அந்த ஊரில் உளுந்தெல்லாம் விலை குறவுல கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கக்கான்னு சொன்னேன். அந்த அக்கா பையன் வந்தாலும் பரவாயில்ல, அந்த உளுந்தையாவது யார்ட்டையா கொடுத்து விடக்கூடாதம்மா. இந்த ஒரு பையன் சொல்லுவோம்ல சோறு தான் என்ன முக்கியம்னு, அதேமாரி லட்சுமியாக வர்றதுன்னு முக்கியம் இல்லை, உனக்கு உளுந்து தான் முக்கியம். ஏன்னா தூங்கி தூங்கி சமட்டாத நெத்தொலி சமட்டாத வாங்க. ஒழுங்கா இருந்துக்கோ, பார்த்துக்கோ. யாரோ வாரங்க பாருங்கக்கா காரில். அட நம்ம லட்சுமி அக்கா வராங்க. அப்பாட உளுந்து வந்துட்டு. இவ வர முறைக்கால. வாங்கலாம் தம்பி, காப்பி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு போகலாம். ஐயோ இல்லைம்மா வேண்டாம், எனக்கு இன்னும் அடுத்த டிரைவிங் போக வேண்டியது இருக்குது, இன்னொரு நாள் வர்றேன். என்னம்மா? அப்படியா தம்பி? சரிங்க தம்பி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன தம்பி? சரிங்கம்மா, சரி. என்ன நெட்டவள்ளி, சந்திரா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உமா எல்லாம் நல்லா இருக்கீங்களா? பார்த்தே பல வருஷம் ஆன மாதிரி இருக்கு. எத்தே நெட்டவள்ளி எத்தே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வயிற்றுல குட்டி பாப்பாலாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஆமாம் சத்தியா, நல்லா இருக்கு. உங்கள் மேலாம் நான் கோபமாக இருக்கேன், போங்க. ஏன் எங்க மேலே கோபமாக இருக்கீங்க? ஆமாம், நான் எங்கே போனாலும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போகிறேன். நீங்கள் ஊருக்கெலாம் போயிருக்கீங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனீங்களாம்மா? ஒரு வார்த்தை கூட சொல்லல. சரி சொல்லாமல் தான் போயிட்டீங்க. அங்கே போயிட்டாவது ஒரு ஃபோன் அடித்து நான் ஊருக்கு வந்திருக்கேன் எடுத்துருங்க, ஒரு வார்த்தை சொன்னீங்களா? அன்னைக்கு திடீர்னு கிளம்பக்கூடிய சூழ்நிலை வந்துட்டு நெட்டவழி, அதான் யார்கிட்டையுமே சொல்லலம்மா. அன்னைக்கு சந்திரா தான் சீனி வாங்க வந்து அவள்கிட்ட மட்டும் தான் சொன்னேன். நான் அங்கே போயும் ஃபோன் அடிக்கலான்னு பார்த்தா அங்கே பல பிரச்சனை. பொங்கல் வைக்க போய் என் கையில் சீ பிடிச்சி இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன். அதான் யார்கிட்டையும் சொல்ல முடியல. கோவப்படாத. என்னக்கா சொல்லுவீங்க? கையில் தீ பிடிச்சிட்டா? எங்கே காணிங்க? எப்படி இருக்கு? பரவாயில்லையாக்கா? ஆமாம்மா, அதெல்லாம் பெரிய கதை. அது இப்போ எல்லாம் சரியாயிட்டு. ஏக்கா என்ன அவையில் 3 பேக்கில் போனீங்க, இப்போ கூட 3 பையோடி வாரீங்க, நல்லா மூட்டையாக வந்திருக்க. நிறைய சாதனம் கொண்டு வந்திருக்கீங்களோ? உளுந்து வாங்கிட்டு வந்தீங்களாக்கா? உளுந்து சொன்னோம்லாக்கா? எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சந்திரா, எல்லாம் தாரேன். எங்கள் அக்கா வீட்டு அரிசி உண்டு பற்றியா, அவளுக்கு வயல் உண்டு. வீட்டு அரிசி, உளுந்து, புளி, காய்கறி எல்லாம் கொடுத்து விட்ருக்கா. எல்லாம் தாரேன். என்ன அளப்பறை, சரியான அளப்பறையா இருக்கம்மா. சி ஏக்கா, வீட்டரிசிலாம் கொண்டு வந்திருக்கீங்களா? நல்லா வாசமாக இருக்குமாக்கா வீட்டரிசி. சோறு கொதிக்கும் போதே மணமாக இருக்கும். அந்த சோறு வடித்த தண்ணியில் 2 தேங்காவை போட்டு குடித்தாங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. பரவாயில்லையே, எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கா சந்திரா. நாங்கள் சின்ன பிள்ளைல அதுதான் குடிப்போம், அப்படி தான் குடிப்போம். நல்லா இருக்கும், ருசியாக இருக்கும். ஆமாம், அதுக்கு திங்கிறது தானே தெரியும், வேறு எதாவது கேளுங்க ஒன்றும் தெரியாது. இருந்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கோம். ஆமாம், இவளுக்கு எல்லாம் இருந்தாலும் தெரியும்ல. அது மட்டும் இல்லைக்கா, அந்த அரிசியை நல்லா கழுவி ஒரு 2 தண்ணி கழுவி தூர ஊற்றிக்கிட்டு அதில் 2 இது இருக்குது பார்த்தீங்களா, சர்க்கரை, அதை நல்லா தட்டி போட்டு கொஞ்சம் தேங்காயும் போட்டு ஏலக்காவும் போட்டு நல்லா கிண்டி வச்சுட்டா போதும், நல்லா இருக்கும். சின்ன பிள்ளையில எங்களுக்கு ஸ்நாக்ஸே அதுதான். அதெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு தான் இது. ஆமாம் சந்திரா, நாங்கள் சாப்பிடல நீ அப்படி சொல்லுங்க. இது நாங்கன்னு இல்லை, சின்ன பிள்ளைய நமக்கெல்லாம் இதுதானம்மா அரிசி வீட்டில் உள்ளது தானே. நமக்கு ஸ்நாக்ஸு, சோறு, சாப்பாடு எல்லாமே இதுதானே. இப்போ தானே கடையில் போய் எல்லோரும் வாங்கி சாப்பிடுங்க, பீஸா, பர்கரு, அது இதுன்னு. நமக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாதுல்ல, இதுதான் நமக்கு ஸ்நாக்ஸு. எல்லாம் கரெக்டாக சொல்லுங்க. சரி வாங்க உள்ளே போவோம். போவோம். ஏக்கா, நான் இந்த காய்கறி கூடயும் உளுந்தே நாத்திக்கிட்டு வரேங்க்கா. எதுக்கு அப்படி தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடுறதுக்கா? நீ ஒன்றும் தூக்காண்டான் வை. சரி, சண்டை போடாமல் வாங்க, உள்ளே வாங்க போவோம். எப்போ இந்த பேச்செல்லாம் கேட்டு எத்தனை நாள் ஆச்சு. சரி வாங்க, எல்லோரும் போய் சூடாக ஒரு கப் காப்பியை குடிப்போம். நீ முதல்ல பார்ப்போம். நீ போயிட்டு தான் நான் பிறத்தால வருவேன். புறம் நீ அப்படியே கொண்டு கலாண்டுட்டு ஓடிடுவேன். சும்மா அப்படி பொது இடத்துல என்ன கள்ளின்னு சொல்லாத நெட்டவள்ளி, அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ நம்ம பேசும்போது சொல்லுங்க, அது வேற. எல்லாரும் இருக்கும்போது அப்படி சொல்லாத, எனக்கு கேவலமெல்லாம் இருக்குது. ஒன்று பிறகு நானும் சொல்லுவேன் பார்த்துக்கோ. பின்ன கள்ளின்னு சொல்லாமல் உள்ளின்னா சொல்ல முடியும்? போ கள்ளி, உள்ள கொண்டுட்டு போ தூங்கி. அப்பா அப்பா ஏய் பிள்ளைங்களா வாங்க. எப்போ உங்களை பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷமே வந்துச்சு. இப்போ தான் கிராமத்துலேருந்து வர்றதுக்கு வழி கிடைச்சா உங்களுக்கு?
ஸ்கூலுக்கு நல்ல லீவ் போட்டுட்டு நீ நல்லா காலேஜுக்கு லீவ் போட்டுட்டு சுற்றி இருக்கீங்க ஆ? சரி சரி சாப்பிடுங்க அது போங்க. அப்பா அங்கே சூப்பராக இருந்துப்பா. கிராமத்தில் நேரம் போகிறதே தெரியலப்பா. வயல் இருக்குது, தோப்பு இருக்குது, குளம் இருக்குது, ஊஞ்சல் இருக்குது. அப்புறம் இந்த பாம்பு இருக்குல்லப்பா, பாம்பெல்லாம் வச்சு ரோட்டில் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அதுக்கெலாம் ரூபா போடுவாங்களாம்ப்பா. அதெல்லாம் பார்த்தேன். நிறைய விஷயங்கள் பார்த்தேன்ப்பா. நல்லா இருந்துப்பா கிராமம். அப்புறம் சோள தோட்டம், கத்திரிக்காய் பறிச்சோம், வெள்ளரிக்காய் பறித்து சாப்பிட்டோம், நொங்கு தின்னோம். அப்படி நிறைய நான் என்ஜாய் பண்ணேன்ப்பா. அப்படியா சரி சரி சரி. அப்போ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. கிராமம்னா அப்படி தானம்மா, நல்ல எல்லாமே இயற்கையாக இருக்கும். நாங்கள் இங்கே அப்படி கிடையாது, டவுனில் எல்லாம் செயற்கையாக இருக்கும். சரி. என்ன லட்சுமி, கையில் அடியெல்லாம் போட்டிருந்தல, பரவாயில்லையா? சரியா போச்சா? ஆமாங்க, அதெல்லாம் சரியாயிட்டு. 2 3 நாள் சரியாயிட்டு. அங்கே ஒரு தம்பி நல்லா பார்த்துக்கிட்டு சந்தோஷம் சொல்லி அந்த ஊரில் நாட்டாமைக்கு மகன் நினைக்கேன். அந்த தம்பி தான் என்ன கொண்டு காப்பாற்றவும் செஞ்சு. அப்போ கையில் அடிபட்டதுக்கு நல்ல மருந்து மாத்திரைலாம் வாங்கி தந்தாங்க. அதெல்லாம் போட்டால் எல்லாம் சரியாயிட்டுங்க. அது யாருமா? அது அந்த ஊரில் நாட்டாம அவங்க பையங்க. அதான் நிகிக்கு பிறந்தநாளுக்கும் கூப்பிடலான்னு இருக்கேன். நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. அந்த தம்பி தான் என்ன காப்பாற்றின. அந்த தம்பி காப்பாற்றினால ஏதோ கையோடி போச்சு. காப்பாற்றலைன்னா அவ்வளோதான். நான் உயிரோடி இருப்பேனானே தெரியல, பார்த்துடுங்க. அந்த தம்பியை நம்ம வீட்டில் கூப்பிட்டு ஒரு வாய் சாப்பாடு கொடுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குங்க. ஒரு நாள் கூப்பிடுவோன்னாங்க. அதுக்கு என்னம்மா கூப்பிடுவோம். நீ பிறந்தநாள் வருதுல்ல, அப்போ கூப்பிடலாம் என்ன? காய்கறி காய்கறி, உளுந்து உளுந்து. ஏ தூங்கி தூங்கி. ஆமா, இதெல்லாம் என்னது? காய்கறி கடை தான் வைக்க போறியா? மூட்டை மூட்டையா கொண்டு வந்திருக்க? இல்லைங்க, அக்கா தான் ஊர்லேருந்து எல்லாம் கொடுத்து விட்டா. இது வந்து வீட்டு அரிசின்னு சொன்னா. உளுந்து விட்டுருக்கா. காய்கறி கொஞ்சம் அங்கே நல்லா இருக்கும்னு சொல்லி காய்கறியும் காலையிலே அத்தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் கொடுத்து விட்டாங்க. சத்யா, ஓடி போய் ஒரு கவர் எடுத்துட்டு வா பார்ப்போம். எதுக்கு? எல்லாம் கலந்து போட்டு கொண்டு போகுதுக்கா. அவங்களே இப்போ தான் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. எல்லாம் தருவாங்க. அலப்புற அலையாத. வா நம்ம வீட்டுக்கு போவோம். அந்த அக்கா பொராட்ட வேணா வந்து பார்க்க வருவோம். வா.